வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 13 இறுதி கணக்குகள் பார்ட் 2. அதில் பயிற்சி கணக்கு 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். பின்வரும் விவரங்களில் இருந்து அர்ச்சனாவின் 2016 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார கணக்கை தயாரிக்கவும். பற்றிருப்பு வரவிருப்பு. பற்றிருப்பு தொடக்கச் சரக்கிருப்பு, கொள்முதல், உள் ஏற்றிச்செல் செலவு, கூலி. வரவு இருப்பு கொள்முதல் திருப்பம், விற்பனை திருப்பம், கொள்முதல் மீதான இறக்குமதி வரி, விற்பனை. சரி கட்டுதல்கள் இறுதி சரக்கிருப்பு 1,00,000, கொடுபட வேண்டிய கூலி 12,000, உள் ஏற்றிச்செல் செலவு முன்கூட்டி செலுத்தியது 5,000. இதை வச்சு அவங்க என்ன தயாரிக்க சொல்லியிருக்காங்க? முடிவடையும் வியாபார கணக்கை தயாரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா சரி கட்டுதலும் கொடுத்து அவங்க வியாபார கணக்கை மட்டும் தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், அந்த கடனாளிகளை வச்சு அந்த வார ஐயக்கடன் ஒதுக்கு, தள்ளுபடி, இந்த மாதிரி விஷயத்த பார்த்தோம். இப்போ இதில் தான் நம்ம என்ன செய்கிறோம், வியாபார கணக்கு அப்படிங்கிறத இந்த 9வது கணக்கில் தான் ஆரம்பிக்கிறோம். அதாவது வியாபார கணக்கு சாதாரணமாக போட்டிருப்போம். இப்போ சரி கட்டுதல் வச்சு வியாபார கணக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ கணக்கு எப்படி, பயிற்சி கணக்கு 9 எப்படி இருக்குன்னு படித்தோம். இப்போ அந்த புக்கை கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பற்றிருப்பு நம்ம என்ன செய்யணும், வியாபார கணக்கு போடணுன்னா நம்ம ஆரம்பத்தில் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அர்ச்சனாவின் 2016 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் வியாபார கணக்கு. இப்போ வியாபார கணக்குனா பற்று சைடு வரவு சைடு வரும். பற்று சைடு விவரம் தொகை, வரவு சைடு விவரம் தொகை. வியாபார கணக்கு போடும்போது எடுத்தோடனே நம்ம என்ன போடுவோம்னு சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோலலாம் நம்ம சொல்லியிருப்போம். என்னது, தொடக்க சரக்கிருப்பு. தொடக்க சரக்கிருப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000. தொடக்க சரக்கிருப்பு போட்டோன்னா அடுத்தது என்ன போடுவோம்? கொள்முதலோட கொள்முதல் திருப்பம் இருந்தால் கழிக்கணும். அப்போ கொள்முதல் 8,60,000 எழுதியாச்சு. கொள்முதல் திருப்பம் அப்படிங்கிறத 10,000 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 10,000 கழிச்சோம் அப்படின்னா 8,50,000. இப்போ அடுத்தது, இப்போ நம்ம நார்மலாக இதை எடுத்தோன்னே நம்ம என்ன செய்வோம், தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல் திருப்பத்தை கழிக்கணும். அதோட ஆப்போசிட் வரவு சைடு என்ன இருக்கணும்? விற்பனை இருக்கா, விற்பனை திருப்பம் இருக்கா, இறுதி சரக்கிருப்பு. இப்போ விற்பனை என்ன கொடுத்துருக்காங்க? 14,40,000. விற்பனை திருப்பமும் கொடுத்துருக்காங்க, அதோட கழிச்சு போடணும். அப்போ இறுதி சரக்கிருப்பு அப்படிங்கிறது இந்த சைடு போடுவோம். இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குது, அதுக்கு சரி கட்டுதல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? தொடக்க சரக்கிருப்பு நம்ம போட்டுட்டோம், கொள்முதலும் போட்டுட்டோம். அடுத்தது உள் ஏற்றிச்செல் செலவு. இப்போ உள் ஏற்றிச்செல் நான் மாற்றி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. உள் ஏற்றிச்செல் செலவு முன்கூட்டி செலுத்தியது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5,000 உனக்கு சரி கட்டுதலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மேலே பற்றிருப்பில் உள் ஏற்றிச்சல் செலவு 52,000 கொடுத்துருக்காங்க. அப்போ உள் ஏற்றிச்சல் செலவு 52,000. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இந்த 52,000த்துக்கு ஒரு 5,000 நம்மளுக்கு முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. அப்போ அதை கழித்து காட்டணும். அப்போ 47,000. நமக்கு அடுத்த வருஷம் வர வேண்டியது இந்த வருஷமே வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் கணக்கில் என்ன செய்வோம், நம்ம போன வருஷமே வாங்கிட்டோம் அப்படிங்கிறத கழித்து காட்டுவோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு கூலி எவ்வளோ கொடுத்துருக்காங்க கணக்கில்? 24,000. சரி கட்டுதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12,000. கொடுபட வேண்டிய கூலி. அப்போ கூலி 24,000. கொடுபட வேண்டியது, இதை இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கேன். கொடுபட வேண்டிய கூலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000. நமக்கு கொடுக்க வேண்டியது, வர வேண்டியது இன்னும் 12,000 இருக்குது. அப்போ அது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 36,000. அடுத்தது கொள்முதல் திருப்பம் போட்டுட்டோம், விற்பனை திருப்பம் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு கொள்முதல் மீதான இறக்குமதி வரி எவ்வளோ? 30,000 பற்று சைடு தான் வரும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? விற்பனை கொடுத்துருக்காங்க. சரி கட்டுதல் இறுதி சரக்கிருப்பு போட்டோம், கொடுபட வேண்டிய கூலி போட்டோம், உள் ஏற்றிச்செல் செலவு முன்கூட்டி செலுத்தியது போட்டாச்சு. இப்போ எல்லாமே என்ன செஞ்சாச்சு, இதில் போட்டாச்சு. இப்போ எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட்டணும் அப்படின்னா
உங்களுக்கு எந்த சைடு அதிகமாக இருக்கும்? வரவு சைடு தான் அதிகமாக 12,24,000 இருக்குது. இந்த 12,24,000 பற்று சைடு இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 12,24,000 கழிச்சா நமக்கு வர்றது 1,81,000. அதுதான் நமக்கு கிடைச்ச மொத்த லாபம். இவ்வளோதான் கணக்கு. நன்றி.